அடுத்து இஸ்ரேல் ஈரான் எப்படி பாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம 4 ஆங்கிள் பார்க்கணும். முதல் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா அணு அச்சுறுத்தல், அதாவது நியூக்ளியர் த்ரெட். இஸ்ரேலோட முக்கியமான கவலை என்னன்னா ஈரான் அணுகுண்டு தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம்னு அவங்க மேல ஒரு சந்தேகம். ஏன்னா இஸ்ரேல் வேர்ல்டு மேப்ல ஒரு மிக சின்ன நாடு. ஈரான் ஒரு சின்ன அணுகுண்டு தாக்குதல் நடத்தினாலே போதும் இஸ்ரேல் கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிடும். அதனால ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறதையோ அணு ஆயுதம் பெறுவதையோ எங்களால் அனுமதிக்க முடியாது அப்படின்னு அமெரிக்கிட்ட போய் இஸ்ரேல் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. காரணம் ஈரானுக்கு எதிரான ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல். ஏன்னா ஏற்கனவே ஈரான் இஸ்ரேல ஒரு சட்டப்பூர்வம் இல்லாத நாடு சொல்லிட்டாங்க. அதனால இஸ்ரேலை எப்படியாவது அழிக்கணும் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால அவங்க மேல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு இஸ்ரேலுக்கு. மூணாவது காரணம் என்ன பாத்தீங்கன்னா ப்ராக்ஸி வார் சொல்லக்கூடிய மறைமுக போர். அதாவது இஸ்ரேலுடைய பார்வையில ஈரான் இவங்களை நேரடியாக தாக்காம மறைமுகமா தாக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரான் லெபனான்ல இருக்கிற ஹெஸ்புல்லாங்கிற தீவிரவாத அமைப்பு அண்ட் காசால இருக்கிற ஹமாஸ் தீவிரவாத அமைப்புகளுக்கு வெப்பன்ஸ், பினான்ஸ், ட்ரைனிங் எல்லாமே கொடுத்து இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு ஈரான் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இதனால இஸ்ரேலை சுத்தி இந்த தீவிரவாத அமைப்புனால ஒரு அச்சுறுத்தல் வளையம் இருந்துகிட்டே இருக்கு. மூணாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிராந்திய ஆதிக்க போட்டி. மத்திய கிழக்கு பகுதியில் ஈரானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கணுமா இல்ல இஸ்ரேலுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கணுமா? இந்த போட்டியும் இந்த 2 பேரும் ஒரு முக்கியமான எதிரிகளாக்கியது. சோ இந்த சந்தேகத்தினால இந்த இஸ்ரேலுடைய பார்வையினால இஸ்ரேல் என்ன நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கீங்கன்னா முதல் கட்டமா ஈரானுடைய அணு தளங்கள்ல ஸ்டக்ஸ்நெட்ங்கிற சைபர் அட்டாக் ஆரம்பிச்சாங்க இஸ்ரேல் முதல்ல. அடுத்து சிரியால இருக்கிற ஈரான் ஆதரவு தளங்கள் மேல விமான தாக்குதல் நடத்தினாங்க இஸ்ரேல். அடுத்து ரொம்ப முக்கியமா சர்வதேச அளவுல ஈரானுக்கு எதிராக தடைகள் போடணும்னு அறிவிச்சாங்க. அதாவது ஈரான் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படின்னா நிறைய தடைகள் ஈரானுக்கு எதிராக போடணும்னு இஸ்ரேல் கம்பல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையுமே இஸ்ரேல் எப்பவுமே பிரிவென்ஷன் ஆக்ஷன்ங்கிற ஒரு சித்தாந்தத்தை பின்பற்றி தான் ஃபாலோ பண்ணுது.